பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார். ஆகையினாலே தம்முடைய பிள்ளைகளையும் அவர் உயர்ந்த இடத்தை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கால்களுக்கும் செவிக்கும் கண்களுக்கும் மனதுக்கும் வாய்க்கும் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்னவென்றால், நம்ம நீதியாய் நடக்க வேண்டுமா, செம்மையானவைகளை பேச வேண்டும், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும், பொல்லாப்பை பார்க்காதபடி அவைகளை கேட்காதபடி செவிகளை அடைத்துக் கொள்ளணுமா, கண்களை மூடிக்கொள்ள வேண்டுமா, இன்னும் பரிதானங்களை வாங்காதபடி கைகளை உதறி போட வேண்டுமா. இப்படி நம்ம ரத்தம் சிந்த விடாதபடி யாராவது தீய யோசனைகளை சொன்னால் அது காது கொடுத்து கேட்க கூடாது. இந்த மாதிரி அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயர்ந்த இடத்துல உன்னை வாசம் பண்ணும்படி வைப்பேன், மேலான ஒரு ஸ்தானத்தை உனக்கு தருவேன். அதோடு அங்கே கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்துவாகிய நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன். எந்த சத்ருவும் உனக்கு விரோதமாய் வந்து உன்னை மேற்கொள்ளவே முடியாது. உன்னுடைய அப்பம் உனக்கு கொடுக்கப்படும். என்ன என்ன நமக்கு ஆகாரம் தேவையோ, நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல தண்ணீரும் நிச்சயமாய் கிடைக்குமா. அதோடு நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்குமாம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவை நம்முடைய கண்கள் மகிமை பொருந்தினவராய் காணுமாம். இன்றைக்கு அநேகருடைய தரிசனங்களும் சொப்பனங்களும் கெட்டவைகளாகவே இருக்கிறது. அநேக காரியங்களை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தூர தரிசனத்தையும் கொடுக்கிறார். எப்படி குணசாலியான பெண்ணு வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாளோ, அப்படிப்பட்ட அந்த தூர தரிசனம் ஆண்டவரை மகிமை பொருந்தினவராய் அப்படியே பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைப்பதோடு தூரத்தில் உள்ள தேசத்தையும் கண்டுகளிக்கக்கூடிய நல்ல கண்களாய் கர்த்தர் நம்முடைய கண்களை மாற்றுகிறார். ஆகினாலே வேதம் சொல்லுகிறது, உயர்ந்த அடைக்கலத்தில் இல்லை என்றால் உயர்ந்த ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை வைப்பதற்கு அந்த உயர்ந்த தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி ஜீவிப்போம், கட்டளைகளை கை கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். உன்னத உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவர் குப்பையில கிடக்கிறவங்களையும் புழுதியில கிடக்கிறவங்களையும் தூக்கி தன் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து கோபுரத்துல வைத்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய இயேசு உயர்ந்தவர். ஆகினாலே அவருக்கு பின் சென்று அவர் வழிகளில் நடப்போம், அவர் சொன்னதை செய்வோம். நம்மையும் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.